இங்கே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பணத்தை பிரபஞ்ச விதி ஈர்ப்பு விதி மூலமாக எப்படி நம்ம ஈர்க்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்பயுமே நம்ம எண்ணங்கள் பணம் நம்மக்கிட்ட இருக்குது, நம்மக்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, அவ்வளோ பணம் இருக்குது, பணம் நம்ம வச்சுருக்கோம், பணம் நம்மக்கிட்ட இல்லாமல் இல்லை, பணம் நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம தேவைக்கு தகுந்த பணம் இருக்குது, தேவைக்கு அதிகமாகவும் பணம் இருக்குது அப்படின்னு தான் நம்ம நம்பணும். இல்லை என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் ஒரு வேலைக்கு போகிறதில்ல, என்கிட்ட பணம் இல்லை, நான் இல்லாதவன், என்னால் அதை வாங்க முடியாது, இதை வாங்க முடியாது அப்படின்னு நீங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை தேடி வர பணமும் உங்களுக்கு கண்டிப்பாக வராமல் தான் போகும். அப்புறம் நீங்கள் நினைக்கிறது எதுவும் செய்யவும் முடியாது, உங்கள் தேவைகளையும் நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்க முடியாது. உங்கள்கிட்ட இருக்கோ இல்லையோ அந்த பணம் என்கிட்ட இருக்குது, என்கிட்ட வரும், எனக்கு தேவைங்கிற பண தேவையெல்லாம் பூர்த்தி ஆகும் அப்படின்னு நீங்கள் முழுசாக நம்ப ஆரம்பித்தாலே அந்த பணம் உங்களை தானாக தேடி வரும். அதுதான் ஈர்ப்பு விதியோட உண்மையான வெளிப்பாடு. பிரபஞ்சம் அப்படி தான், நம்ம இருக்குன்னு நினைக்க அது நமக்கு இருக்கிறதாவே நடத்தி கொடுக்கும். நம்ம இல்லைன்னு நினைக்க அது உனக்கு இல்லை, நீ அதுக்கு தகுதியானவன் இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்மளும் வந்துடுவோம். பிரபஞ்சமும் நம்மளுக்கு கொடுக்காது. உங்களுக்கு பணம் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் செய்கிற தொழில் மூலியமாவோ அல்லது வேறு ஏதாவது நீங்கள் முதலீட்டு போட்டிருக்கிற இது மூலியமாவோ எது மூலிமா உங்களுக்கு பணம் வந்தாலும் ஓகே. பட் ஆனால் உங்களுக்கு பணம் வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் இருக்க ஆரம்பிச்சிட்டாலே அது கண்டிப்பாக தானாக வரும். இப்போ ஒரு 10,000 சம்பளம் வாங்குறீங்க, எனக்கு அடுத்த மாதம் ஒரு 20,000 வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை எனக்கு அந்த 20,000 பணம் வரும், நான் அதுக்கான வேலையை செய்வேன் அப்படின்னு நீங்கள் முழு மனசோட நம்பி அந்த வேலையை செய்ய இறங்கும் போது தான் அந்த பணம் உங்களை தேடி வரும். இல்லை சும்மா உட்காந்துட்டு எனக்கு பணம் வரல, நான் 10,000 கேட்டேன், 10,000 கேட்டுட்டு 20,000 கேட்டேன், எனக்கு 20,000 பணமே கிடைக்கல, எனக்கு கிடைக்காது, பணம் கிடைக்காது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. நாமளும் ட்ரை பண்ணணும். எனக்கு அது கிடைக்குங்கிற முழு மைண்ட் செட்டோடு நம்ம ட்ரை பண்ண ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அது கிடைக்கும். இந்த உலகத்தில் நம்ம அடைய முடியாது அப்படிங்கிறது எதுவுமே இல்லைங்க. அதுக்கு நிறைய உதாரணங்களும் இருக்குது. என்னால் முடியாதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் முடியாதுன்னு நினைக்க அது முடியாமல் தான் போகும். என்னால் முடியும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு ஏதோ பிரபஞ்சத்து மூலிமா உங்களுக்கு கண்டிப்பாக வழி பிறக்கும். நீங்கள் நம்பி மேனிஃபெஸ்டேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நான் தொடர்ந்து பிரபஞ்சத்துக்கிட்ட இத்தனை நாளாக இதை கேட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு கிடைச்சிருச்சுன்னு நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட ஒரு 1 லட்ச ரூபா கேட்டிருக்கீங்க, உங்களுக்கு பண தேவை இருக்குன்னா அந்த பணம் எனக்கு கிடச்சிருச்சு, என்னோடய வங்கி கணக்கில் இந்த பணம் இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லணும். நான் ஒரு புக்கு படித்தேங்க, அந்த புக்கில் அப்படி தான் போட்டிருந்தாங்க. என்ன ஈர்ப்பு விதியை பற்றி பணத்தை பற்றி என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஒருத்தர் எனக்கு $1,00,000 இத்தனை நாளுக்குள்ளே வேணும் அப்படின்னு அவர் ஒரு செக்கு மாதிரி எழுதி வச்சு அதை டெய்லியும் பார்த்துட்டே இருப்பாங்க. டெய்லி பார்த்துட்டு எனக்கு 1 லட்சம் பணம் வேணும்ன்ட்டே இருந்துட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எனக்கு அந்த பணம் வந்துருச்சு, என் கையில் வந்துருச்சு. செக் பார்த்தா செக் என் பேங்க்கில் கிரெடிட் ஆயிடுச்சு. கிரெடிட் ஆகாமையே அவர் எனக்கு பணம் என் பேங்க்கில் கிரெடிட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கும் வந்துட்டார். அந்த பணத்தை வச்சு நான் என்னென்னலாம் செய்ய போகிறேன் அப்படின்னு திட்டமிடுதலுக்கும் வந்துட்டாராமா. ஆனால் அந்த பணம் அவருக்கு இன்னும் வரல, பட் வந்துருச்சு அப்படிங்கிற நம்பிக்கையில் அவர் ஓட ஆரம்பித்தாராம். அதே மாதிரி அவர் எழுத ஆரம்பித்து 31வது நாள் அந்த பணம் அவருக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சு. நம்ம சத்தியமாக சொல்கிறேங்க, இந்த உலகத்தில் நடக்காதுன்னு நினைக்கிறது எதுவுமே கிடையாதுங்க. நம்ம பாசிட்டிவாக நினச்சி நடக்கும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக நடக்குங்க. மேலும் நீங்கள் இந்த ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான பண தேவையை பூர்த்தி செஞ்சுக்கோங்க. பாய்ங்க.